எலியை துரத்திய பாசக்கயிறு கருஞ்சாவின் கழுத்தை சுற்றி கொண்டது. கருஞ்சாவை அப்படியே விநாயகரின் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தது. விநாயகரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு கருஞ்சா அவரின் சிறிய வாகனமாக மாறியது. எலிகள் மிகவும் சிறியதாக இருப்பதாலும் அவற்றால் எந்த சிறு துளையிலும் இருள் சூழ்ந்த இடங்களிலும் நுழைய முடியும் என்பதாலும் எலி பூட்டிய வாகனத்தில் ஏறி உலக மக்களின் மன இருளையும் மூளை முடுக்கில் உள்ள தீய சக்திகளை அழிக்கவும் எளிதாக இருக்கும் என்பதற்காக விநாயகர் எலியையே தன் வாகனமாக பயன்படுத்துவதாக புராணங்கள் கூறுகின்றன. பெரிய உருவம் கொண்ட விநாயகருக்கு சிறிய எலி வாகனமாக இருப்பது போல் நம் கண்ணுக்கு புலப்படாத மூச்சுக்காற்று நம் வினையாகிய உடலை தூக்கி செல்ல வாகனமாக இருக்கிறது. அந்த மூச்சு நம் உடலில் உயிர் இல்லை எனில் அந்த உடலை